இப்போ நம்ம செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டோட கேல்குலேஷன் பார்க்கலாம். இதில் I have given the sample readings. I will first show calculation alone. x1 3.8 எடுத்திருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து 40 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த tan எப்படி இதில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டரில் பாருங்கள். ஸோ the value is 3.8. tanன்றது it is given by formula x by d. x என்னன்றது இந்த இடத்துல ஃபஸ்ட் ஆர்டர் ஃப்ரிஞ்சோட டிஸ்டன்ஸ் 3.8 and overall distance வந்து 40 எடுத்துருக்குறோம். So we have to divide these two. 3.8 divided by 40. So answer is 0.095. அடுத்தது θ1 எப்படி கண்டுபிடிக்கணும்னா tan inverse of this வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. tan inverse எப்படி பண்ணணும்னா பாருங்கள், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, தென் டேனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, then you will get tan inverse of அந்த வேல்யூ 0.095 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் வர ஆன்சரை இப்படி எழுதாமல் we have to write it in terms of degree. அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க, இந்த இடத்துல பாருங்கள் டிகிரி அடுத்து ஒரு சிம்பிள் கொடுத்துருக்குலையே அது வந்து ஆக்சுவலாக மினிட் ரெப்ரசன்ட் பண்ணுறது. அடுத்து டபுள் கோட் கொடுத்த மாதிரி இருக்கிறது வந்து we have it represents seconds. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா you will get it in terms of the respective values in terms of degrees, minutes and seconds. 5 degree, 25 minutes, 36.52. நான் வெறும் 36ஓட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் 5 degree, 25, 36. Is that okay? Similarly, இந்த இதை எடுத்து பார்ப்போம். 2.5 divided by 40 என்ன வருது பாருங்கள், 0.0625 வருது. அதை இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா tan இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். tan இன்வர்ஸ் கண்டுபிடினா ஒன்ஸ் அகெயின் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, tan ப்ரெஸ் பண்ணிங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் திஸ் வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ண ஆன்சர் போட்டிங்கன்னா அப்படியே வந்துடும். ஸோ 3. இது ஈக்குவலண்ட்டான டிகிரியில் கன்வெர்ட் பண்ணணும்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இட் கிவ்ஸ் த ரெஸ்பெக்டிவ் வேல்யூ. 3 degree, 34 minutes, 34.8ன்றதை நான் 34 seconds மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் மீன் தீட்டான்றது இந்த ரெண்டு θ1 θ2ஓட அடிஷன் பண்ணி டிவைட் பை 2 பண்ணணும். அது எப்படின்றது நார்மலாக பண்ணுற மாதிரி தான். 5 degree பாருங்கள், ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். 25 minutன்றது இதையே தான் ப்ரெஸ் பண்ணணும், பட் இங்கே சிம்பிள் மாறி காமிக்காது, இதில் இப்படி தான் காமிக்கும், பட் இட் ரெப்ரசன்ட் மினிட்ஸ்னு அர்த்தம். 36ன்றது செகண்ட்ஸு ப்ளஸ் 3 degree, 34 minutes, 34 seconds. ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க, இல்லை டேரெக்டாக போடணும்னா வித்தின் ப்ராக்கெட்டில் போட்டு பண்ணணும். டிவைடட் பை 2. ஸோ ஐம் கெட்டிங் த ஆன்சர் 4 degree, 30 minutes, 5 seconds. இஸ் தட் ஓகே? அடுத்தது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் நான் இப்போ இந்த கால்குலேஷனில் காமிச்சிருக்கேன், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அடுத்தது லாம்டா பாருங்கள், விச் இஸ் கிவன் பை சைன் டோட்டல் வேல்யூ டிவைடட் பை திஸ். இது வந்து ஃபஸ்ட் ஆர்டரோட வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறதுனால இங்கே ஸ்மால் எண்ணை வந்து ஐ எம் ரீப்ளேசிங் இட் வித் 1. இது வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் 1 × 10⁵ லைன்ஸ் பெர் மீட்டராக கன்வெர்ட் பண்ணது. சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதில் இந்த சைனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைன் ஆஃப் அப்படின்னு வந்துடும். வித்தின் ப்ராக்கெட்டில் 4 degree, 30 minutes, 5 seconds, க்ளோஸ் த ப்ராக்கெட். ஏன் ப்ராக்கெட் போடுறேன்றதை பார்த்துக்கோ. ஒன்று சைன் தனியாக கால்குலேட் பண்ணிவிட்டு டிவைட் பை போட்டால் பரவாயில்ல, இல்லைனா ப்ராக்கெட் போட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணி எழுதிக்கலாம். இங்கே வந்து 1 × 10⁵. ஸோ ஐ எம் இன்ட்ரடியூசிங் அனதர் ப்ராக்கெட். ஓகே, எப்பவுமே பவரை வந்து நான் யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னீங்க. யூஸ்வலாக டினாமினேட்டரில் 1 தான் இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க. யூ வில் கெட் த ஆன்சர் லைக் திஸ் 0.078. இந்த 10⁵ மேலே போச்சு அப்படின்னா ஐ எம் ரைட்டிங் இட் அஸ் 10⁻⁻5. ஓகே, இதில் யூஸ்வலாக லாம்டாவை வந்து 10⁻10 நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம் மீட்டரில். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த டெசிமல்லேருந்து 1, 2, 3, 4, 5 digit தள்ளி இங்கே பாயிண்ட் வைக்கிறேன். 7848.3. இது ஒரு 10⁻⁻5, இங்கே ஒரு 10⁻⁻5 ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 10⁻10 மீட்டரில் வருது. ஓகே, சிமிலர்லி while calculating lambda 2 அதே மாதிரியே θ1 θ2 மீன் தீட்டா கண்டுபிடிச்ச பிறகு இங்கே n அதே வேல்யூ தான். இங்கே n ஸ்மால் என்னன்றது ஆர்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் பை 2. இங்கே ஏர்லியர் கேஸில் வந்து 1 போட்டிருந்தோம். now we have to write it as 2.
சிமிலர்லி ஃபார் தேர்ட் கால்குலேஷனுக்கு 3ன்னு போடணும். அண்ட் தென் மீன் எடுக்கும்போது இங்கே கிடைச்ச எல்லா வேல்யூவையும் யூ ஹாவ் டு ஆட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் டிவைட் பை 3. வர ஆன்சர் பார்த்திங்கன்னா 10⁻10 யூ வில் கெட். ஓகேங்களா? அடுத்தது இந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணாதான் டிட்டர்மினேஷன் ஆஃப் பார்ட்டிகல் சைஸோடு தான் நம்ம பண்ண முடியும். பிகாஸ் அதிலேருந்து லாம்டான்ற வேல்யூ சப்ஸ்டியூட், பிகாஸ் வி ஆர் யூஸிங் சேம் செமிகண்டக்டர் டயோட் லேசர். ஸோ அந்த வேவ் லென்த் தெரிஞ்சால் தான் இந்த இடத்துல லாம்டாவை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். சரி, இதில் எப்படி கால்குலேஷன்ஸ் போடுறதுன்றதை ஒரு ஸோ வில் ஃபைண்ட் த செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் லேசர், டிட்டர்மினேஷன் ஆஃப் பார்ட்டிகல் சைஸ் யூஸிங் லேசர். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஹாவ் அ ஃபார்முலா. 2Dன்றது கிரெயின் சைஸ், அந்த பார்ட்டிகல் சைஸே வந்து ட்வைஸ் த டயாமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் வி ஆர் நாட் கோயிங் டு கன்சிடர் திஸ். இது ஃபார்முலாலே அது வேல்யூ வந்து 2A, ஆவரேஜ் சைஸ் வந்து 2Aன்னு தான் எடுத்துப்பாங்க, இல்லை 2Dன்னு எடுத்துருக்குறாங்க. இட் இஸ் கிவன் பை n lambda d by xn. nன்றது ஆர்டர், லாம்டான்றது நம்ம ப்ரீவியஸ் ஏன்னா ஒரே சோர்ஸ் ஆஃப் லேசர் தான் யூஸ் பண்ணுறோம். dன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்க்ரீன் அண்ட் கிளாஸ் பிளேட். எக்ஸ்என்ன்றது ரெஸ்பெக்டிவ் ஆர்டரில் கிடைக்கக்கூடிய ஃப்ரிஞ்சோட, அதாவது ரிங்கோட ரேடியஸ். சரிங்களா? இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்ப்போம். தீஸ் ஆர் த ரீடிங்ஸ் வி ஹாவ். ஒரே ஒரு கால்குலேஷன் மட்டும் சாம்பிள் காமிச்சிருக்கேன். லெட் அஸ் டேக் திஸ் ஃபர்ஸ்ட் கால்குலேஷன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டிருக்கேன் n-க்கு பதிலாக. லாம்டா வந்து நீங்கள் நான் லாம்டான் மட்டும் போட்டிருக்கேன், பிகாஸ் ஐ ஹாவ் டு ஃபைண்ட் மீன் வேவ் லென்த் ஃப்ரம் த ப்ரீவியஸ் டேப்லர் காலம். அண்ட் ஃபஸ்ட்டு கிடைச்ச வேவ் டிஸ்டன்ஸ் என்னென்னா 13ன்றது வச்சுருக்கோம். மீட்டராக மாற்றிருக்கேன். into 10⁻². அதனுடைய ரெஸ்பெக்டிவ் ரேடியஸ் எவ்வளோ வந்ததுன்னா 0.7 into 10⁻². 10⁻², 10⁻² கேன்சல் பண்ணிடுறோம். நமக்கு இதை மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10⁻6 எனக்கு வரணும். சரிங்களா? அதர்வைஸ் ஐ கேன் ரைட் இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோமீட்டர் ரேஞ்சில் ஆன்சர் வரும். ஸோ ஆவரேஜ் சைஸ் ஆஃப் அ பார்ட்டிக்கிள் பார்த்தீங்கன்னா லைக்கோபோடியமோட ஒரு பார்ட்டிகளோட சைஸும் மைக்ரோமீட்டரில் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செகண்ட் ஆர்டருக்கு என்ன மேம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே இது இந்த என்ற இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஐ வில் ரைட் இட் ஹியர் 2D ஃபார் 30 சென்டிமீட்டர்லேயே செகண்ட் ஆர்டருக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் கிவன் பை 2 into lambda into 10⁻10 into 30 into 10⁻², the whole divided by 1.4 into 10⁻². இதுக்கு வர வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சேம் திங் அகெயின் இன் மைக்ரோமீட்டர் ரேஞ்சில் நம்ம எழுதிக்கணும். சிமிலர்லி ஐ ஹவ் டு ஃபைண்ட் ஃபார் 50 சென்டிமீட்டர் 78 சென்டிமீட்டர். இது ரெண்டும் கால்குலேட் பண்ண பிறகு இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஆவரேஜாக எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரேஞ்சில் தான் வரும். ஆடிங் ஆல் த வேல்யூஸ் அண்ட் டிவைட் பை தட் மெனி நம்பர் வந்து கிவ்ஸ் யூ மீன் ஆவரேஜ் சைஸ் ஆர் மீன் வேல்யூ ஆஃப் அ லைக்கோபோடியம் பவுடர், கிரெயின் சைஸ் ஆஃப் அ லைக்கோபோடியம் பவுடர். தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆங்கிள் ஆஃப் அன் ஆப்டிக்கல் ஃபைபர் அண்ட் நியூமெரிக்கல் அப்பர்ச்சர். நியூமெரிக்கல் அப்பர்ச்சர் இதில் கொடுக்கல, பட் we need to determine that also. ஸோ ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் ஆங்கிள் இஸ் given by tan inverse r by d. இது என்ன மேம் புது ஃபார்முலாவாக இருக்குது, இது மாதிரி நம்ம தியரியில் படிக்கலையே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். பட் ஐ வில் டெல் யூ வை வி ஆர் டேக்கிங் திஸ் இன் அன் எக்ஸ்பெரிமெண்ட் லைக் திஸ். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச ரீடிங்ஸ் இங்கே நோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபைபர் எண்ட், அதுலேருந்து லைட் வர ஆரம்பிக்குது, ஸ்க்ரீன், ஃபைபருக்கும் ஸ்க்ரீனுக்கும் உள்ள இடைப்பட்ட டிஸ்டன்ஸு தான் வந்து இங்கே நம்ம நோட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இங்கே எப்படி கிடச்சிருக்கோம் நான் முன்னாடியே சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ டோல்ட் யூ தட் இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா கம்ஸ் அவுட் லைக் திஸ். சரிங்களா? சப்போஸ் நான் வந்து வேறு இது வந்து சென்ட்ரல் பார்ட்டு, ஓகே. சப்போஸ் நம்ம வேறு ஒரு இடத்துல நான் எடுத்துருந்தேன்னா இப்படி வந்திருக்கும். இந்த இடத்துலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் சென்டர் டு சென்டர் தான் எங்கேயுமே எடுக்கணும். இது அடுத்த இது லைக்வைஸ் ஐ வில் பி ஃபைண்டிங் த அதர் டிஸ்டன்ஸ். இதுக்கும் இடைப்பட்டது. இது எல்லாத்தையும் நான் வந்து கம்பைண்டாக ஒரே டயக்ராமில் காமிக்கலாம் அப்படின்னா எப்படி காமிச்சிருக்கலாம் அப்படின்னு பாருங்கள். 1 2 3 shall I draw like this? ஸோ இதில் என்ன மேம் சொல்ல வராங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் இப்போ வந்து we have to find acceptance angle. acceptance angleலாம் என்ன சொன்னோன்னா ஃபைபரோட எட்ஜ்லேருந்து நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து accepted into an optical fiber, எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிற அந்த ஆங்கிள் தான் சொன்னேன்.
ஸோ ஸ்க்ரீன்லேருந்து இந்த ஆங்கிளில் விழுது. ஃபைபர் ஆக்சிஸுக்கும் இந்த ஃபைபர் உள்ளே வந்துச்சு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா தீட்டா ஏ. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஐதர் யூ கேன் டேக் திஸ் as தீட்டா ஏ ஆர் இந்த சைடில் இருக்கிறத தீட்டா ஏன்னு எடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்று தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஐ கன்சிடர் திஸ் தீட்டா ஏன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீட்டா ஏ எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட். ஸோ இந்த தீட்டா ஏ எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இதில் இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது, பட் இதுலேருந்து இந்த எண்டு உள்ள டிஸ்டன்ஸை வந்து I have taken it as small d, distance between fiber end and screen, small d தெரியும். இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஃபார் திஸ் கேஸ் எடுத்தோம்னா அவுட்டர் இதுக்குள்ளதுக்கு மட்டும் நான் எடுக்கிறேன்னா இது வந்து ஆர் ரேடியஸ் ஆஃப் ரிங். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹவு டு டிட்டர்மைன், இது வந்து ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு தான் வேல்யூஸ் தெரியும். ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, டேன் தீட்டான்றது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு இல்லைங்களா. அதனால தான் இங்கே நியூமெரிக்கல் அப்பர்ச்சர்ன்றது டேன் தீட்டா ஏன்னு எடுக்கிறோம், விச் இஸ் கிவன் பை ஆர் பை டின்னு எடுத்துக்கிறோம். பட் நமக்கு தீட்டா ஏ வேணுன்றதுனால டேன் இன்வர்ஸ் ஆர் பை டின்னு ஃபார்முலா நம்ம இங்கே மாற்றிருக்கிறோம். சரிங்களா. திஸ் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டவுட் வரலாம். 7.5, 5, 10 ஐ டோல்டு யூ, நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் ஃபிக்ஸடாக பார்த்திங்கன்னா நிறைய வந்து கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஒரு ரிங்கோட டயாமீட்டர் கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்சர்வ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு எடுத்திருந்தோன்னா இதனுடைய டோட்டல் டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 5 மில்லிமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்த அதாவது நம்ம இங்கே வர லைட்டை என்ன பண்ணியிருப்போம்னா இந்த ரிங்குக்குள்ளே மட்டும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நமக்கு 7.5 கிடச்சிதுன்னு கிடையாது. நம்ம பார்த்தது என்னவாக இருந்திருக்கும், இதை விட டபுள் த வேல்யூவாக தான் இருந்திருக்கும். ஆக்சுவலி டயாமீட்டராக இருந்திருக்கும். இங்கே கிடைச்சது வந்து நம்ம வந்து ரேடியஸை மட்டும்தான் எழுதியிருக்கிறோம். ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது 15, இது வந்து 10ஆக இருந்திருக்கும், இது 20ஆக இருந்திருக்கும். இந்த ரேடியஸ்க்கு பதிலாக டயாமீட்டர் தான் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். பட் இந்த ரேடியஸை நான் இங்கே கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறேன். இட் இஸ் இன் மில்லிமீட்டர், அதை சென்டிமீட்டராக மாற்றிருக்கேன். அடுத்தது நியூமெரிக்கல் அப்பர்ச்சருக்கு ஃபார்முலா எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். tan இன்வர்ஸ் ஃபஸ்ட்டு ஆர் பை டி கண்டுபிடிக்கிறேன். 0.75 டிவைடட் பை 2, ஸோ 0.375 வருது. தீட்டா ஏ கண்டுபிடிக்கணும்னா tan இன்வர்ஸ் ஆர் பை டி வேணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். கால்குலேட்டரில் we can see ஷிஃப்ட்டை முதல்ல ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், அப்புறம் டேனை ப்ரெஸ் பண்ணேன்னா டேன் இன்வர்ஸ்னு வந்துடுது. 0.375 போட்டோன்னா ஐ வில் கெட் த ஆன்சர். ஆனால் இங்கே நான் எழுதியிருக்கிறது இது வித்தியாசமாக இருக்குது. இது வந்து டெசிமலில் இருக்குது. அதை ஈக்குவலண்ட் ஆங்கிளாக மாற்றணும்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி, இதை ஏற்கனவே சொன்னாலே இந்த டிகிரி சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இட் கிவ்ஸ் ஈக்குவலண்ட் வேல்யூ. 20 டிகிரி 33 மினிட்ஸ் 21 மட்டும் எழுதிக்கிட்டால் போதும். ஸோ ஐ ஹவ் ரிட்டன் ஆன்சர் லைக் திஸ். 21, 33, 21.76. I got 22 வந்திருக்கா. Let me check. ஓகே, அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நான் 22ன்னு எழுதியிருக்கிறேன். ஓகே, ஆர் எல்ஸ் யூ பெட்டர் ரைட் 21ன்னு எழுதிப்போம். சரிங்களா. ஃபைன், லீவ் த டெசிமல் பார்ட். இதே மாதிரி அடுத்தது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதனுடைய மீன் வந்து இட் கிவ்ஸ் யூ மீன் அக்செப்டன்ஸ் ஆங்கிள் என்ன அப்படின்றது. சரிங்களா. ஸோ in this experiment we have calculated 3 parameters. One is mean wavelength, second one is particle size, and third one is acceptance angle. Hope you have learned how to do the calculations. If you have any doubt you can share it. Thank you.